தாய் நாடு ரிச் இந்தியா. இனி நமது தாய் நாடு ரிச் இந்தியா, ரிச் இந்தியா. மேதகு தமிழக ஆளுநர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மாண்புமிகு நீதியரசர் TN வள்ளிநாயகம் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய நண்பர் கலியமூர்த்தி பாலமுருகன் திருச்சி ரீஜினல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் IFS அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு மணிலால் கவர்னர் லயன்ஸ் கிளப் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கவர்னர் ஐயா அவங்க காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே சமுதாய பணிகள் நிறைய செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு உந்துதலை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் புலாங்குளத்தப்பட்டின்ற கிராமத்திலேருந்து அம்மாப்பேட்டை ஸ்கூலில் படித்தேன். 8th வரைக்கும் தான் என்னால் படிக்க முடிஞ்சது. அதனால் எங்கள் கிராமத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்கூல் கட்டணுன்ற ஆசைப்பட்டு இந்த அருள்போதி அப்படின்ற ஸ்கூலை இலவசமாக நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான், சேவையில் இல்லை, எனக்கு ஒரு ஆசையில் தான் அந்த ஸ்கூலை நான் ஆரம்பிக்கிறேன். அந்த ஸ்கூல் ப்ரீகேஜிலேருந்து நடக்க போகுது. அந்த ஸ்கூல் முழுமையாக எங்கள் கிராமத்தை சுற்றி உள்ள அவ்வளோ பேரும் இலவசமாக படிக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் பண்ணுறேன். எல்லோரும் ஒருத்தர் கார் வாங்கினா இன்னொருத்தருக்கு கார் வாங்கணும்னு ஆசை வரும், ஒருத்தர் வீடு கட்டினா இன்னொருத்தருக்கு வீடு கட்டணும்னு ஆசை வரும். இந்த அருள்போதி ஸ்கூலில் கூட நான் ஆரம்பித்ததை பார்த்து இன்னொருத்தருக்கும் என்னை மாதிரி ஆசை ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி ஒரு இலவசமான ஸ்கூலை ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஒரு ஸ்கூலை அருளானந்தா நான் ஆரம்பித்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இந்த சமுதாய பணியை கடந்த 10 ஆண்டு காலமாக செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்காக நான் பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு பணம் வந்தது. அடுத்ததாக என்னோடய குடும்பத்துக்காக பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே வந்தது. சமுதாயத்துக்காக என்றைக்கு நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேனோ அன்றைக்கி நிறைய பணம் எனக்கு வர ஆரம்பிச்சிது. அதன் மூலியமாக இன்றைக்கி நான் IAS அகாடமி ஆரம்பித்து